ஓபிஎஸ் தலைமையா, இபிஎஸ் தலைமையாங்கிறது இல்ல முக்கியம். அதிமுக காப்பாற்றப்படணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா, இது யார் வீட்டு அப்பா வீட்டு கட்சியும் கிடையாது. புரட்சித் தலைவரே கட்சி ஆரம்பிக்கும்போது, இது ஏழை எளியவர்களுக்காக, தமிழக மக்களின் நலன்களுக்காக, தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக தான் இந்த கட்சிய ஆரம்பிச்சாரு. அவர் இருக்கிற வரை இந்த கட்சிய மக்கள் கட்சியாவே வச்சிருந்தாரு. புரட்சித் தலைவி அம்மா ஒரு படி மேல போயி, தமிழகத்தில் முதல் கட்சியா இருந்த அதிமுகவ அகில இந்திய அளவுல 3வது மிகப்பெரிய கட்சியா மாத்துனாங்க. இன்னைக்கு அந்த கட்சி டெபாசிட் போய் கிடக்கு. 3ஆம் இடம், 4ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கு. இது யாருடைய தலைமையில நடக்குது? அம்மா தலைமையில, புரட்சித் தலைவர் தலைமையில கட்சி இருக்கும்போது, ஏடிஎம்கே கரவேஷ்டி கட்டி போன பெருமைப்பட்ட தொண்டன், இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு போனா சிறுமைப்படக்கூடிய அளவிற்கு மாற்றப்பட்டது யார்?